நம பார்வதீவதையே அரர் மகாதேவா. ஞானமே வடிவாகிய ஞானமான நடராச பெருமான் திருவருளையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மெய்கண்ட தேசிக உத்தமருடைய குருவருடையும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறையாதீனம் ஸ்ரீலஸ்ரீ 24வது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவருடையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன். உலகத்தில் பிறந்த எல்லாருமே படிக்கணும். கல்வி என்பது ரொம்ப ரொம்ப இன்றியமையாது. மனுஷங்கள்லாம் பள்ளி கல்லூரிக்கு போய் பாடம் படிக்கிறது நம்ம பார்க்குறோம். விலங்குகள் கூட தங்களுடைய உணவை தேடிக்கொள்ளவும், அது எங்கே கிடைக்கும், அது எப்படி போய் அடையிறது, அங்கே போனதுக்கப்புறம் அதை எப்படி நாம் சாப்பிட்றது, போகும்போது என்னென்ன பிரச்சனைகள் வரும், இதெல்லாம் தாண்டி மற்ற விலங்குகளிடமிருந்து தன்னை எப்படி பாதுகாத்துக்கிறதுங்கிறது வரைக்கும் அந்த தாய் தன்னுடைய குட்டிகளுக்கு சொல்லி கொடுக்கும். இதையெல்லாம் படித்து கற்று தேர்ந்தாதான் அந்த குட்டிகளால் இந்த உலகத்தில் வாழவே முடியும். இல்லாட்டா ஒருவேளை உணவு கிடைக்காமலோ இல்லை பிற விலங்குகளுக்கு உணவாக ஆகியோ அது அழிஞ்சு போகும். இப்போ சாதாரண ஆடு மாடு போன்ற உயிரினங்களே வாழ்கிறதுக்காக இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு படிக்கணும்னா, இப்போது 6 அறிவு பெற்ற மனிதர்கள் இந்த உலகத்தில் எவ்வளோ போட்டி பொறாமை இதையெல்லாம் தாண்டி இந்த உலகத்தில் நிலை பெற்று வாழணும், அதுவும் ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழணும், பலரும் புகழும்படியாக செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்னா அதுக்காக எவ்வளோ படிக்கணும். இப்போ கல்விங்கிறது எவ்வளோ இன்றியமையாததுன்னா, அடிப்படையாக உயிர் வாழ்கிறதுக்கு கல்வி இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இதெல்லாம் நான் ஏன் பண்ணணும், எதுக்காக படிக்கணும் அப்படின்னு நம்மகிட்ட நம்ம குழந்தைங்க எல்லாம் கேட்கும். அப்போ நம்ம அவங்களுக்கு என்ன சொல்லணும்னா, நம்மிடம் இருக்கக்கூடிய அறியாமை போகிறதுக்காக படிக்கணும். அதாவது இந்த உடம்புல கண் எவ்வளோ முக்கியம். கண் இல்லாத ஒருத்தர் தனியாக அந்த உலகத்தில் வாழ முடியுமா? அவங்க எல்லாத்துக்கும் யாராவது ஒருத்தரை சார்ந்தே இருக்கணும். ஒருவேளை அவங்க இவங்களை விட்டு நீங்கி போயிட்டாலோ இல்லை இவங்களுக்கு எதிராக ஏதாவது காரியம் செய்தாலோ அந்த கண் இல்லாதவங்களால சிறப்பான ஒரு வாழ்க்கையை நடத்த முடியாது. அதே போலத்தான் கல்வி அறிவு இல்லாதவங்க அறிவுடைய ஒருத்தரை துணை கொண்டு கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் அவர் இவரை விட்டு நீங்கி போனாலோ இல்லை போட்டி பொறாமையின் காரணமாக அவர் இவருக்கே எதிராக செயல்பட்டாலோ இவரால் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாதோடு மட்டும் இல்லாமல் இவர் வாழ்க்கையே முடிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழல் கூட உருவாகலாம். அதனால கல்வி என்பது ரொம்ப ரொம்ப இன்றியமையாதுங்கிறத நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி புரிய வைக்கிறோம். இதை பற்றி சொல்ல வந்த தெய்வ புலவர், உளரென்னும் மாத்திரையர் அல்லால் பயவா களரணையர் கல்லாதவர்னு கல்லாமை அதிகாரத்தில் சொல்கிறார். அதாவது படிக்காதவங்கெல்லாம் ஏதோ உயிரோடு இருக்காங்க, அவ்வளோதான். அவங்களால மற்றவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாததோடு இல்லை, அவங்களுக்கே அது இந்த வாழ்க்கையே ஒரு தேவையில்லாதது தான். இவங்கெல்லாம் சோத்துக்கு கேடு பூமிக்கு பாரம், அவனால் எந்த பயனும் இல்லைப்பா. சரி, அவனாவது நல்லா வாழ்கிறானான்னு பார்த்தா அவனுக்கும் ஒரு சிறப்பான வாழ்க்கை அமையலை. அவங்கெல்லாம் தரிசு நிலம் மற்றவர்களுக்கு உதவாததோட அதுவும் எந்த சிறப்பும் பெறாமல் வீணாக இருக்கிறது மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து படிக்கும்போது ரொம்ப தெளிவாக படிக்கணும். அதாவது ஐயம் திரிபு மயக்கம் இந்த 3 இல்லாமல் படிக்கணும். ஐயம்னா அதுவா இதுவான்னு சந்தேகம், திரிபுனா ஒன்றை மற்றொன்றாக தவறாக புரிஞ்சு கொள்ளுதல், மயக்கம்னா அப்படி புரிஞ்சதுனால அறிவு கெட்டு போய் நம்முடைய வாழ்க்கையில் அதை சரியாக பயன்படுத்த முடியாமல் தவிக்கிறது. இந்த 3 இல்லாமல் தெளிவாக படிக்கணுங்கிறார். இதைத்தான் அருணகிரிநாதர் அழுத்து பிறக்க ஒட்டா அயில் வேலன் கவி என்பால் எழுத்து பிழையற கற்கின்றீர்கிறார். எழுத்து பிழையே வரக்கூடாதுன்னா சொற்பிழை பொருட்பிழையெல்லாம் வரலாமா? வந்துச்சுன்னா நம்ம படித்ததுனால பிரயோஜனம் இல்லாததோடு மட்டும் இல்லாமல் அது ஒரு எதிர்விளைவாகவும் நமக்கே பெரும் துன்பத்தையே கூட கொடுத்துடலாம். அதனால் படிக்கும்போது ரொம்ப தெளிவாக படிக்கணும். அடுத்து சிலர் பார்த்திங்கன்னா மூளையை குப்பை தொட்டி மாதிரி உபயோகப்படுத்துவாங்க. தெரிஞ்சுக்கிறேங்கிற பேரில் அதையும் இதையுமா படித்து தரவுகளை நிறைய சேகரித்து யாராவது எதிர்த்தாப்பில் வந்தால் எந்த சப்ஜெக்ட் கேட்டாலும் அதை பற்றி மணிக்கணக்காக பேசிக்கிட்டே இருப்பாங்க. இதனால் ஏதாவது பயன் விளையுமான்னா, இதனால் மற்றவங்ககிட்ட தம்முடைய அறிவு திறமையை வேணால் வெளிக்காட்டுறதில் பந்தா காட்டிக்கலாமே ஒழிய நமக்கு எந்த பயனும் விளையாது. நம்முடைய முன்னோர்கள் எதை படிக்கணும் எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்களோ அதை மட்டும்தான் படிக்கணும், அப்படி மட்டும்தான் படிக்கணும். இதைத்தான் ஞானசம்பந்த பெருமான் பட்டை துவராடை படிமம் கொண்டாடும் முட்டை கட்டுரை மொழிவை கேளாதேங்கிறார். அவர்களுடைய சொற்களை எல்லாம் கேட்கவே கூடாதுன்னா அப்புறம் அதை படிக்கிறது, அதில் ஆராய்ச்சி பண்ணுறது, அதை பற்றி மற்றவங்களோட விவாதம் பண்ணுறதுனாலாம் ஏதாவது பயன் வருமா? நிச்சயமாக வராது. சரி, இதெல்லாம் படிக்கிறோம், படித்த உடனே எல்லாருக்கும் புரிஞ்சிருமா? சிலருக்கு உடனே புரியும், சிலருக்கு ஒரு 2 தடவை படித்தா புரியும், சிலருக்கு 10 தடவை படித்தாலும் புரியாது. அப்போ திரும்ப 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 படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுலேயும் நல்ல விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும்.
இதைத்தான் ஔவையார் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டா அப்படின்னு சொல்கிறார். ஞானசம்பந்த பெருமான் கூட இறை நாமங்களை திரும்ப திரும்ப சொல்லணும், அவனுடைய புகழை திரும்ப திரும்ப பாடணுங்கிறத காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவேன்னார். ஏன் திரும்ப திரும்ப சொல்லணும்னா, அறியாமைங்கிற அந்த ஆணவம் நம்மகிட்ட இன்னைக்கு நேற்று வந்ததா? எப்போ உயிர் இருக்கோ அப்போவே அந்த அறியாமைகிய ஆணவமும் இந்த உயிரோடே இருக்குது. அதாவது ஒரு செப்பு பாத்திரத்தை எடுத்து பார்த்தோன்னா அது கருப்பு படிஞ்சோ இல்லை பச்சையாக பாசி படிஞ்சோ இருக்கும். அதை புளி வச்சு தேய்ச்சோன்னா அது பளபளன்னு தங்கம் மாதிரி மின்னும். ஒரு நாள் இருக்கும், 2 நாள் இருக்கும், 3ஆவது நாள் மறுபடியும் அதே மாதிரி அந்த மங்களாகி கருப்பு படியும், இல்லைன்னா பச்சையாக பாசி படியும். அப்போ தினம் புளி வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். எது வரைக்கும் தேய்க்கணும்? அந்த செம்பு பொன் போல வேதியியல் மாற்றம் அடைகிற வரைக்கும் அதை தேய்ச்சிக்கிட்டே தான் இருக்கணும். ஒரு நாள் விட்டால் கூட மறுபடியும் அந்த கருப்போ இல்லை பச்சையோ படர்ந்து அந்த செம்பு தன்னிலையிலிருந்து கெட்டு போகும். அதனால நம்முடைய அறிவில் எவ்வளவுதான் நம்ம நல்ல நூல்களை கற்று தெரிஞ்சுக்கிட்டாலும் நம்முடைய அறியாமை ஆகியது நம்ம கூடவே இருக்கிறதுனால மறுபடியும் அது மூடி நம்முடைய அறிவை செயல்பட விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால சில விஷயங்களை திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்கணும். சரி, இப்படி படிச்சுக்கிட்டே மட்டும் இருந்தால் போதாமா? அதை வாழ்க்கையில் கடைபிடிக்க பழகணும். பேச்சொன்று செயலொன்னா இருக்கிறவங்க கொஞ்ச காலம் வேணால் அந்த ஊர் உலகத்தை ஏமாற்றிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் என்றைக்கு அவங்களுடைய சாயம் வெளுத்து போச்சோ அன்றைக்கி யாருமே அவங்கள மதிக்க மாட்டாங்க. சரி, மற்றவங்க மதிக்கிறதுக்காக மட்டுமா? அது அவங்களுக்கே பயன்படாமல் போகும். நல்ல விஷயங்களை படித்து தெரிஞ்சு அதை மற்றவர்களுக்கு சொன்ன ஒருத்தர் தான் அதை கடைபிடிக்காமல் விட்டாங்கன்னா அதனால அவங்க அந்த பயனை இழக்கிறதோடு மட்டும் இல்லாமல் தவறான பாதையில் சென்றதுனால பெரும் பாவத்தையும் மூட்டை கட்டுறாங்க. அதாவது உலகத்தில் சொல்லுவாங்க, படிக்கிறது பாகவதம், இடிக்கிறது பெருமாள் கோயில்னு. அப்படி இருந்தால் மற்றவங்களுக்கு வழிகாட்டி அவர் தான் கடைபிடிக்காததோடு மட்டும் இல்லாமல் பாவத்தையும் சேர்க்கிறாருங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவாக புரியுது. இப்படி படித்ததை வாழ்க்கையில் கடைபிடிச்சு அதன்படி நின்று வாழ்ந்தால் மட்டும்தான் இறைவன் நம்முடைய உள்ளத்திலே வெளிப்பட்டு தோன்றுவான். அப்படி இல்லாதவர்களுடைய மனத்திலே இறைவன் வெளிப்பட மாட்டான். அப்படிங்கிறத கல்லா நெஞ்சின் நில்லான் ஈசன் என்று ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய திருமுறையிலே அழுது செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வதற்கு மட்டுமில்லாமல் இறைவனை நம்முடைய மனதிலே எழுந்தொருளி வழிபாடு செய்வதற்காகத்தான் அந்த கல்வி பயன்பட வேண்டும். கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாளறிவன் நற்றாள் தொழார் எனின் அப்படின்னு தெய்வப்புலவரும் இதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அதனால இறைவனை போற்றி வழிபட்டு நாம் நல்லகதி அடைகிறதுக்கு இந்த கல்வி பயன்பட வேண்டும். கடவுள் நாமமே கற்றல் நல் தவமேன்னு ஞானசம்பந்த பெருமான் இதை நமக்கு வலியுறுத்தி சொல்கிறார். இது எல்லாத்தையும் சேர்த்து தான் தெய்வப்புலவர் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்னு ஒரே குரலில் சொல்லிட்டாரு. இது சுருக்கமான குரலாக இருந்தாலும் இதை நாம் எப்படி படித்து தெரிஞ்சுக்கணும்னா, கற்க கசடர கற்க கற்பவை கற்க கற்றபின் கற்க நிற்க கற்க அதற்கு தக நிற்க கற்க அப்படிங்கிறத முழுமையாக புரிஞ்சு வாழ்க்கையில் கடைபிடிச்சா மட்டும்தான் நமக்கு நல்ல கதி கிடைக்கும். நாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டதுனால மற்றவர்களுக்கு சொல்லி அவர்களும் பயனடைய முடியும். அதை வாழ்க்கையில் கடைபிடிக்கிறதுனால நமக்கும் அது பயனாக முடியும். அப்படி இல்லைன்னா அந்த கல்வியினால் மற்றவங்க வேணால் கேட்டு தெரிஞ்சு அதன் பயனை அடையலாம். நாம் வெறும் அறிவையும் திறமையும் வெளிக்காட்டி நல்ல கதி அடையாமல் போகிறதோட அதை கடைபிடிக்காததுனால பெரும் பாவத்துக்கும் ஆளாகும். அதனால இந்த கல்வி என்பது நாம் தெரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு சொல்லி அதை நாமும் கடைபிடித்து இறைவனை போற்றி வழிபட்டு இந்த உலகப் பொருட்களெல்லாம் நிலையில்லாதது, இறைவனுடைய திருவடி ஒன்றே நிலையானது என்பதை உள்ளவாறு உணர்ந்து அறிந்து அதை வாழ்க்கையில் கடைபிடித்து நல்லகதி அடைய குருவருளும் திருவருளும் துணை செய்யும். சிவா திருச்சிற்றம்பலம். நம பார்வதீவதையே ஹர மகாதேவா.